பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சாய்ந்து தான் நடப்பேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 7 வருஷம் இந்த பலவீனத்துக்கு மத்தியில் தான் கத்தரைன்னா வல்லமையாக நடத்தினா. ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நல்ல சுகத்தோடு கத்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஏன் இந்த சாட்சியை சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்ம கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் தோல்வியான நேரத்திலும் கத்தருடைய சமூகத்திலே நாம் கழிவுறும் பொழுது உங்களுக்கு கத்தர் செய்யும் காரியம் பெரியவர்களா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கத்தருக்குள்ள மாத்திரம் மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. அப்படி அன்பில நீங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. கத்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, உங்க மனதில் பூத்து மனம் இயேசு ரோஜா. இயேசு